இல்ல நீங்க தொப்புள் கொடி ஒரே இனம்னு சொல்றீங்கல்ல, ஒரே இனம்னு சொல்றீங்கல்ல, என்ன ஆட்சி நடத்தினீங்க? அப்ப இந்த ஒரே இனம்னு சொல்றீங்க. உங்க இனத்த சேர்ந்தவன வந்து நீங்க வந்து ஒரு 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 வாழ தகுதியற்ற ஒரு குற்றவாளியா நீங்க நடத்துறீங்க. 30 ஆண்டு காலமா, 40 ஆண்டு காலமா அவன எப்படி நடத்துறீங்க? ஒண்ணா உட்கார்ந்து பேச ஒரு ஒரு போராட்டம் நடத்த முடியாதுங்க, எங்க உரிமைக்காக. என்ன அவங்களுக்கு நீங்க செஞ்சு குடுத்துறீங்க? ஒரு 2 வீலர் வாங்க முடியாது. ஒரு 4 வீலர் வாங்க முடியாது. ஒரு இடம் வாங்க முடியாது. ஒரு நிலம் அசையும் சொத்து, அசையாம் சொத்து வாங்க முடியாது. என்ன நிலையில இருக்காங்க? ஒரு மாட மாளிகை கட்டி வாழ முடியுமா அவங்களால? நீங்க போய் பாருங்க. ஒவ்வொரு முகாமையும் போய் பாருங்க. அந்த ஆஸ்பெட்டாஸ் போட்டு அது மேல சாக்கு பைய போட்டு மழை பெய்யாம இருக்கணும்னு வச்சிருக்காங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அவன் ஏன் இந்த இந்த ஏன் இந்தியால இருந்து தப்பிச்சு ஓடுறான்? எத்தனை ஈழத்தமிழர்கள் தப்பிச்சு ஓடி செத்துருக்காங்க. எத்தனை ஈழத்தமிழர்கள் தப்பிச்சு ஓடி வெளிநாடுகள்ல போய் வாழ்ந்திருக்காங்க. இங்கேருந்து தப்பிச்சு போனவங்க, அங்கே போய் நல்ல நிலையில இருக்காங்க. அப்ப என்ன நெனைப்போம்? இங்கேருந்து என் ஒரு தாத்தா வந்தாரு. அவரோட பையன் அகதி. பேரன் அகதி. இன்னைக்கு கொள்ளு பேரனும் அகதி. அவன் என்ன படிச்சாலும் அவனுக்கு வேலை இல்ல. தனியார் நிறுவனங்கள்ல வேலை குடுக்குறாங்களா? ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது தனியார் நிறுவனங்கள்ல வேலை குடுக்குறாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல. என்ன என்ன படிச்சாலும் கட்டிட வேலைக்கு தான் போ முடியும். நீங்க பாருங்க, முகாம்கள விட்டு வெளியில போ முடியாது நீங்க. இன்னைக்கு ஒரு முகாம்ல நீங்க கும்மிடிப்பூண்டி முகாம்ல இருக்கிறவரு, நாளைக்கு கன்னியாகுமரி போ முடியாது. முகாமுடைய தாசில்தாரோட பெர்மிஷன் வாங்காம நீங்க போ முடியாது. முகாம்கள் அனைத்தும் கியூ பிரிவு காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. கண்காணிப்புல இருக்கு. குற்றவாளிகளாக அவர்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறு செஞ்சா, அப்பா இங்க இருப்பாரு, புள்ளைய தூக்கி வேற தூத்துக்குடியில ஒரு முகாமுக்கு தூக்கி போட்டுருவாங்க. நீங்க நாளைக்கு தூத்துக்குடி முகாம்ல இருக்கணும். இன்னைக்கு இருப்பீங்க. அப்பா இங்க இருப்பாரு, பையன் தூத்துக்குடி முகாம்ல இருப்பாங்க. ஏன்னா நீ தப்பு செஞ்சுட்டேன்னு கியூ பிரான்ச் பண்ணி பண்ணுவாங்க.